உலக அக்கு புற்றுப்ளக்ஸாலஜி வார தினத்தை முன்னிட்டு ரெங்கா அக்குபஞ்சர் மற்றும் சமூக நலக்கல்வி அறக்கட்டளையின் சார்பாக இந்த விழிப்புணர்வு முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 20 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை உலகம் முழுவதும் கால்பாத தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழகத்தில் ரெங்கா அக்குபஞ்சர் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கால்பாத சிகிச்சை ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தெரபியாக உலகம் முழுவதுமே செயல்பட்டு வருகிறது. பல மேலை நாடுகளில் அரசு இலவசமாகவே இந்த பொதுமக்களுக்கு கால்பாத சிகிச்சையும் மற்ற மருத்துவ முறையோடு இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். அதே போல இன்றைக்கு இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் மேலை நாடுகளில் இந்த கால்பாத சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணக்கூடிய வசதியும் ஏற்படுத்தி செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால்பாத சிகிச்சையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரெங்கா அக்குபஞ்சர் மற்றும் சமூக நல கல்வி அறக்கட்டளை 2005 துவங்கப்பட்டு தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம். அப்படிப்பட்ட இந்நாளில் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மத்திய அரசினுடைய இன்கம் டாக்ஸ் நிறுவனத்தினுடைய கமிஷனர் ஐயா திரு நந்தகுமார் ஐயா அவர்களை இன்று அழைத்திருக்கின்றோம். ஏனென்றால் பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வருகை தந்து அங்கே இந்த தெரபியை படித்து வருபவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களும் சமுதாயத்திற்கு நல்ல சேவைகளை செய்ய வேண்டும், வாழ்வில் உயரவிட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டினுடைய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நாம் நிகழ்ச்சிகளிலே அழைக்கின்ற போதெல்லாம் ஐயா அவர்கள் வருகை தந்து நல்ல கருத்துக்களையும் நல்ல வழிகளை நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலையும், ஒரு மனிதனுக்கு முடியாது என்பதே இல்லை, அவன் முயற்சி செய்ய வேண்டும், அந்த முயற்சியை செய்து வந்தால் அவன் வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற நல்ல தத்துவ கருத்துக்களை இந்தியா முழுவதும் கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிறப்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் நம்முடைய கமிஷனர் ஐயா அவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து நல்ல அறிவுரைகளை வழங்கி ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டது அடிப்படையில் பல அலுவலர்களுக்கு இணையே நேற்று இரவு தான் ஐயா அவர்கள் அகமதாபாத்தில் இருந்து சென்னை வந்தார்கள். இரவு ஐயா அவர்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து துவக்கி வைத்து சிறப்புரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது அடிப்படையிலே பல்வேறு அலுவலர்களுக்கு இடையே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதுபோல நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் மூலம் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வகையான தொழில் சார்ந்த பயிற்சிகளை கொடுத்து அவர்களுடைய திறமையை வளர்த்து நன்றாக தொழிலை கற்றுக்கொண்டு சான்றிதழ் பெற்று பிறகு பகுதி நேர முழு நேர தொழிலாக செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கோடு செயலாற்றி வருகின்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த அமைப்புடைய இயக்குனர் திரு ராஜாராம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதுபோல நமக்கு தூர்தர்ஷன் அமைப்பின் செய்தி தொடர்பாளராக இருந்து இயக்குனராக ஓய்வு பெற்றுள்ள நம்முடைய விஜயன் ஐயா அவர்கள் செய்தி தொடர்பாக இயக்குனராக இருக்கும்போது நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து பல முறை பொதிகை டிவியிலே ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். அது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்தியா முழுவதும் அந்த செய்தி சென்றடைந்திருக்கிறது. அப்படி சேவை மனப்பான்மையோடு செயலாற்றி வரக்கூடியவர் அவரும் மக்களுக்கு ஏதாவது நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற வகையிலே நிறைய தொண்டு அமைப்புகளையும் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதுபோல நம்முடைய அமைப்பினுடைய சட்ட ஆலோசகரும் உயர் நீதிமன்றத்துடைய வழக்கறிஞருமாறிய ஜாதகன் அவர்களும் வழக்கு பணிகளை தொடர்ந்து செய்து வந்தாலும் அதுக்கு அவர் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் சமூக பணிகளையும் செய்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகளையும் அதுபோல நிறைய மருத்துவ முகாம்களையும் இணைந்து நடத்தி வருகிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த
வேர்ல்டு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி வீட்டை நிகழ்ச்சிக்கு கால்பாத அழுத்த முறை சிகிச்சையை கற்று அதை சேவை மனப்பான்மையோடு செய்து வரக்கூடியவர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு மேலும் சேவையை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு விருதை வழங்கி கௌரவிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அதுபோல கால்பாத சிகிச்சை அப்படின்றது எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய உடம்பை பற்றி அறிந்து கொண்டால்தான் வாழ்நாளிலே நோய் இல்லாமல் வாழ்வதற்கு அது வழிவகுக்கும். ஏனென்றால் நாம் எந்த துறையில் திறமை வாய்ந்தவராக இருந்தாலும் நம்முடைய உடல் இயக்கங்கள் எப்படி செயல்படுகிறது, நோய்கள் வரும்போது உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை ஆரம்ப நிலையிலே அறிகின்ற போது அதற்கான மருத்துவ முறைகளை அணுகி முழுமையான சிகிச்சை முறையை பெற்று முழுமையாக குணமடைந்து விடலாம். ஆனால் நமக்கு ஒரு நோய் எப்படி ஏற்படுகிறது என்பதை, ஒவ்வொரு உறுப்புகளிலும் எப்படி இயங்குகிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொண்டால்தான் எதிர்காலத்திலே நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். வீட்டில் உள்ள குழந்தைகள், பெரியோர்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் கற்றுக்கொண்டதை அவர்களுக்கும் இந்த பயிற்சி முறைகளை சொல்லித் தருவதன் மூலம் யாருமே இல்லாத நேரத்தில் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர்களே முதலுதவியாக முதலில் பாதுகாத்துக் கொள்வதற்கும் பிறகு மருத்துவமனைக்கு சென்று முழுமையாக சிகிச்சை பெறுவதற்கும் மிகவும் வசதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கால்பாத சிகிச்சை பயிற்சி தான் இன்றைக்கு டிப்ளமா கோர்ஸாக நம்ம நடத்தி வருகின்றோம். அதை முழுமையாக படித்து திறமையாக கற்று செய்முறை பயிற்சியை கற்றுக்கொண்டு சான்றிதழ் பெற்ற பிறகு அதை பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை வைத்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது மக்கள் கல்வி நிறுவனம் என்று சொல்லக்கூடிய இது நம்மளுடைய நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இயக்குனர் திரு ராஜாராம் அவர்கள் சிறப்புரையாற்ற அனுப்பி வைக்கின்றோம்.